லைஃப்ல எல்லாருக்குமே ஸ்கூல் லவ்னு ஒண்ணு இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லவ் இருந்துச்சு. ஒரு பொண்ண பார்த்தேன். அவள தொரத்தி தொரத்தி பைத்தியம் மாதிரி லவ் பண்ணேன். கமிட் ஆன பிறகு தான் தெரிஞ்சுது, நான் உண்மையாலுமே ஒரு பைத்தியத்த தான் லவ் பண்ணேன்னு. அவ தொல்ல தாங்காம அவள்ட்ட கெத்தா டயலாக் பேசி ஏதோ ஏதோ உருட்டி அவள பிரேக்கப் பண்ணிட்டேன். A few years later. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வீட்ல வேலைக்கு போகாம வெட்டியா இருந்தேன். அப்ப என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்திருந்தா. அவளை பார்த்து சைட் அடிச்சுட்டு நான் அப்படியே ஜோக்கர் மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவளை இம்ப்ரெஸ் பண்ண அவளுக்காக சமைச்செல்லாம் போட்டேன். பார்க்கும்போதெல்லாம் ஹாய் சொன்னேன். கடைசியாக அவளை கஷ்டப்பட்டு பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் பைக்கில் ரைட் போனோம். சடனாக ஒரு ஆக்சிடென்ட். எடுத்தாப்புல ஒரு லாரி வந்து எங்களை இடித்து நாங்கள் 2 பேரும் ஏரில் பறந்துட்டோம். எனக்கு மண்டையில் சரியான அடி. ஆக்சிடெண்ட்டில் ரெக்கவர் ஆன பிறகு தான் தெரிஞ்சுது என்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு. ஆமாம், மண்டையில் அடிப்பட்டதுனால எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சி என்னால் டைம் ட்ராவல் பண்ண முடியுன்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு நாள் சடனாக நான் ஃப்யூச்சருக்கு போய் டைம் ட்ராவல் பண்ணாலும் பார்க்கும்போது அங்கே சிஎம்ஐ கொலை பண்ண பிளான் போட்டுருந்தாங்க. இதை தெரிஞ்ச நான் சிஎம்ஐ காப்பாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணேன். போலீஸ் கூட்டலாம் பயங்கரமாக சண்டை போட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு சிஎம்ஐயும் காப்பாற்றிட்டேன். சிஎம்ஐ காப்பாற்றணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு நிறைய ப்ரெஸ்காரங்க என்னை இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. அப்போ சில பேர், சார் இந்தியாவோட அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு சார்? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு, அதை வயிற்ற கட்டி வாயை கட்டி. சார் என்ன ஏதேதோ பேசுறீங்க, கரெக்டாக பேசுங்க. இந்தியாவே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பிளான்ஸ் இஸ் ஆல்சோ லிவிங் பீயிங், இஃப் ஐ எம் நாட் ராங், சயின்டிஃபிக்கலி. சார் கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்ன சார் வளர்றீங்க? ஏம்மா, நானே கண்டென்ட் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், போமா அங்கிட்டு. சார் உங்ககிட்ட இருக்க பவரை வச்சு பாஸ்டில் ஒன்று மாற்றணும்னா என்ன மாற்றுவீங்க? இவங்களுக்கு பாஸ்டில் நான் என்ன மாற்றுறேன்றது சொல்கிறதுக்கு பதிலாக செஞ்சு காட்டலான்னு நான் பாஸ்ட்டுக்கு போனேன். 2019 வேர்ல்டு கப்பு தோனி ரன் அவுட் ஆகாமல் காப்பாற்றி இந்தியாவை கப்படிக்க வச்சேன். எல்லார் வீட்டுக்கும் சரக்கு ஹோம் டெலிவரி பண்ணணும்னு ஒரு புது சட்டம் கொண்டு வந்தேன். லவ்வர்ஸ் டேன்னு ஒன்று கண்டுபிடிச்சதே தடுத்து நிறுத்தினேன். ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டலாம், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டோட பைக் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு புது ரூல்ஸ் போட்டேன். 24 ஹவர்ஸ் டாஸ்மாக் ஓப்பன்னு ஒரு புது சட்டத்தையும் கொண்டு வந்தேன். குறிப்பாக சமந்தாவோட மேரேஜை தடுத்து நிப்பாட்டினேன். இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஸ்டில் என் பவர் தீர்ந்து போய் நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சின்ன குப்பத்தில் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக வேலை பார்த்தேன். அப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் அவளை கரெக்ட் பண்ண காசு இல்லை. ஸோ செயின் அடிக்க போனேன், பட் போலீஸ் பிடிச்சி என்ன அடித்தாங்க. அப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே பெரிய டெரரிஸ்ட் குரூப் வந்து என்னை அட்டாக் பண்ணாங்க. நிறைய மக்களை காப்பாற்றணுன்னு நான் டெரரிஸ்டோட சண்டை போட்டு என் உயிரை விட்டேன். இதான் என் வாழ்க்கையில் நடந்தது. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.